என்ன பண்றீங்க? வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் இது? இன்னைக்கு வந்து இது அடை தோசை, இது தேங்காய் சட்னி. ஓகே. ஆமாம், இன்னைக்கு காலையிலே சாமி கும்பிட்டாச்சு, சங்கரகட சதுர்த்தி. இது பால். இது வந்து இன்னைக்கு கேசரி, தலை கேசரி கிண்டி வச்சுருக்கிறேன். அருமையாக இருக்கும் கேசரி உண்மையிலே. சாமி கும்பிட்டு மிச்சத்தை வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒன்று செய்யுமா, வேலையெல்லாம் பார்க்குமா. அடை தோசைக்கு எல்லாம் அரைச்சி தாளித்து வைக்கணும். தாளிக்கிறது எல்லாம் பார்ப்போம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சண்டே vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறீங்க, இன்னும் நல்ல ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் என்ன செய்யணும். சண்டே ஃபுல் டே vlog. இன்றைக்கி சிவா வந்து ஊருக்கு போயிருக்கா, இன்றைக்கி தான் வருவா. ஆமாம், பால் கொஞ்சம் போய் விரதம். அவங்களுக்கான ஃப்ரூட்ஸ் பவுல்ஸ் ரெடி ஆகிட்டு. ஃப்ரூட்ஸ் பவுல்ஸ் இல்லை, ஃப்ரூட் பவுல். வந்து ஃப்ரூட் சாப்பிடுவோம். இந்த இருக்கா ஆதிரன். ஃப்ரூட் சாப்பிடுவோம். நம்ம என்ன ஃப்ரூட் சாப்பிட போகிறோம்? மாம்பழம் சாப்பிட போகிறோம். வந்து முருங்கைக்கீரை போடுவேன். முருங்கைக்கீரை போட்டு வதக்கி போடுவேன். பச்சையிலையும் போடலாம், ஆனால் நான் பச்சையில் என்றைக்கும் போட்டது கிடையாது, வதக்கி தான் போடுவேன் நான். முருங்கைக்கீரை, வெங்காயம், முழு உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்குவேன். காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. அடை தோசையிலேயே நான் கொஞ்சம் காயம் போட்டேன். அப்படியா? நல்லதுதான். மாவில் சரி, களை எடுத்து போமா? முருங்கீரை போட்டால் தான் அதோட டேஸ்ட். இந்த கேசரி ஒரு 100 ரூபா கொடுத்துங்க. இந்த அடை தோசை ஒரு 100 ரூபா கொடுத்துங்க. தேக்கு சட்னி ஒரு காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு விஷயமா வெளியில் போகிறோம். எங்கே போகிறோன்னு அங்கே போய் காமிக்கிறோம். வாங்க எங்கள் கூட எல்லோரும். இன்றைக்கி லஞ்ச் வந்து நமக்கு வெளியில் தான். ஓகே, வாங்க பார்ப்போம். நம்ம நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா? எங்கே வந்திருக்கோம்? ஜோய் ஆலுக்கா, அதாவது வந்து தி வேர்ல்ட் ஆஃப் ஜுவல்லரி அப்படின்னு. அதை வெளியில் போய் உள்ளே போய் சொல்லிக்கலாம். வரதுக்கு எங்களுக்கு மணி 3 ஆயிடுச்சு. எத்தனை இப்போ? 3:30. ஆமாம், 3:40 ஆக போகுது. ஒன்றும் சாப்பாடு கிடைக்கல எங்களுக்கு. அப்புறம் நந்தினிக்கு வந்த பக்கத்தில் இருக்க நந்தினி ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி. அது அந்த இது காயதுக்காக போட்டு பாவ் பாஜியும் ஆப்பமும் கடலைக்கறி தேங்காய் பால் தான் கிடச்சிச்சு. நான் பாவ் பாஜி வாங்கினேன், சாப்பிட்றேன். இந்த அரிசி தான் பாவ் பாஜி. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு செப்பல் எடுக்கணும். ஸ்ரீலங்கா சூப்பராக அந்த இருக்குது. அங்கிள் பார்த்துட்டே வராரு. இந்த அங்கிள் இல்லை, மெரூன் கலரே கிடைக்கும். வாங்க வாங்க. எங்க அப்பாவை காணோம்? அண்ணா இல்லைம்மா, அவ்வளோதான். இந்த வராங்க. இதுதான் எங்களுக்கு அவுட். அது எங்க வா, இது பாருங்க. ஆமாம், அது புது சின்ன சைஸ் இருக்கான்னு தெரியல. இந்த இது அதில் செப்பல் எடுத்துட்டோம். இப்போ சாரி எடுத்தோம். இது
Next day, the next day, the next day. வணக்கம் நல்வுள்ளங்களே. நம்ம இப்போ எங்க போறோம்னா கோவிலுக்கு போறோம். இன்னைக்கு பஞ்சமி. சொல்லு. இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி. இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டோல போகும்னு சொல்லிட்டு ஆட்டோல போய்கிட்டு இருக்கோம். சிவா வரா, அங்கிள் வராங்க, எல்லாரும் வராங்க. அதனால ஆட்டோல போறோம். வாங்க நம்ம போய் கோவில போய் சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு எங்கேயாவது ஒரு கடையில போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம். வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அங்கிள் இன்னைக்கு ட்ரீட் வைக்காங்க. ரொம்ப நாள் என்னென்ன சொல்றான் பாருங்க. சாப்பிட்டீங்களா அங்கிள்? தண்ணி வேணுமா? தண்ணி எல்லாம் வேண்டாம். பண்ணி வேணுமா? கொஞ்சம் நவண்டு உட்காரலாமே. கொஞ்சம் நவண்டு உட்காருங்க மேடம். இதுக்கு மேல வெளில தான் ஆல்ரெடி ஏன் ஆட்டோ நான் தான் ரொம்ப பழைய கஸ்டமர். உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் தான் அங்கிளுக்கு கஸ்டமர். நான் தான் பழைய கஸ்டமர். ரொம்ப வருஷமா எங்க இருக்க? நம்ம வந்து கடைக்கு வந்துருக்கிறோம். அதாவது வந்த வழியில டீ சாப்பிடலையா? இன்னைக்கு 4 மணிக்கு இங்கே போனோம், கிரேஸ் போனோம். 5 மணி ஆயிடுச்சு வரதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு பூவெல்லாம் கேமரா நாட் அலோடு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்துருக்கிறோன்னா ஒரு கடைக்கு டீ குடிக்க வந்துருக்கோம். பெரிய கடை எல்லாம் ப்ரெட்டு சாண்ட்விச் நான் சாப்பிட்டேன். கார்னு, டீ, ஷவர்மா. என்ன செய்யுது ஷவர்மாக்கு? காய்ச்சல் அடிக்கா? நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து இப்போதான் சரி வந்துடுவோம். அதுவும் அங்கிள் கூட டீ குடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் சரி அங்கிள் கூட அப்படின்னு வந்திருக்கிறோம். நாங்கள் குடிச்சாச்சு. என்ன வந்திருக்கோம்? குடிச்சிட்டோம். சூப்பரா இருந்துச்சு டீ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம போய் நைட் என்ன செய்ய போறீங்க? நைட்டு நீங்கள் என்ன செய்யணும் தெரியல. தோசை மாவு இருக்குல்ல, மோசமாக இருக்குது. அதை குட்டுக்க மாவு எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துரு. வாவ் அறிவுப்பா. குழம்பு வைக்கணும். என்ன குழம்பு? இல்லை தக்காளி சட்னி வைக்கணும். இல்லைன்னா தக்காளி குருமா மாதிரி என்ன பாரு, தக்காளி குருமா. சரி, நம்ம வீட்டு ஸ்டைல் குருமா எப்படி வைப்போம்னு போய் காமிப்போம் வாங்க. கொஞ்ச நிப்பாட்டுங்க. என் பையன் பார்த்துட்டு உன் பையன் பாக்குறதுக்காக நிப்பாட்ட முடியாது. பேக்கோ இந்த ஜேசிபின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட்ல எங்களை கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதுல இருந்து எங்க அக்கா பேக்கோன்னு சொல்றான். பையன் கூட வந்தான். அந்த பையன் வழி மாதிரி போயிட்டான். அவனை ஹோட்டல் சங்கீதா நினைக்கிறதுனா அந்த கிழக்கு அம்மாட்டு ஹோட்டல் பாண்டியன். சாரி ஹோட்டல் பண்ணி இந்த கடை. இப்ப நாங்க வந்து ஒண்ணு வாங்க போறோம். கடையே நல்லா இல்லைன்னு சொல்லி நாங்க டெலிட் பண்ணிட்டோம். அந்த பள்ளிமுத்தூர் பக்கத்துல இருக்குல்ல, அதுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பிடாமலே இருந்துடலாமே. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து எங்க வீட்டு ஸ்டைல் தக்காளி சட்னி அரைச்சு காமிக்கிறோம். இப்போ உளுந்தம் பருப்பு போட்டு வதக்கி கொஞ்சம் லைட்டா ப்ரௌனிஷ் ஆன உடனே வெங்காயத்தை போட்டுக்கோம். இது 2 வெங்காயமா, 5 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, 2 வெங்காயம். விறுவிறுப்பாக வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இடையில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தகவலை கூறும் மணிமேகலை சதீசு சிவா போறாங்க. ஓ குரலி வித்தையா? அவன் போயிட மாட்டான். ஷேக்கு நீங்க தான் போடுவீங்க. கிடையாது, நீ தான் போடணும். சரி நீங்க போட வேண்டாம், நான் போடுறேன். பெரிய இதா நல்லா நன்னாரி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். சூப்பரா போட்டு கொடுத்துருவேன். எங்க ஜூஸ் போடுன்னு சொல்லிட்டு வாங்கி ஜூஸ் போட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு மாம்பழம். எல்லாரும் மாம்பழம் சாப்பிட்டீங்களா? இந்த சீசன் மாம்பழத்தோட கருத்தை உங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. நல்லா இருக்கு இந்த தடவை மாம்பழம், பரவாயில்ல. போன வருஷம் சுத்தமா நல்லா இல்ல, இந்த வருஷம் நல்லா. நமக்கு ஒரு பீஸ் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஒரே சத்தமா இருக்கும், ஏன்னா எங்க வீட்டுல புதுசா பாத்திர கடை ஆரம்பிச்சிருக்கோம். பாத்திர கடை ஒண்ணு இருக்குதான்.
ஃபேவரட் தானே மாம்பழம், எனக்கு வேணாம். நான் அப்படியே சாப்பிட்டேன். நல்லா இருந்தாலும் பாஸ். நல்லா அருமையா இருக்கு போட்ட சூப்பர். தோசையெல்லாம் சுட்டு முடிச்சு சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி எப்படி போடுவாங்க. அதில் என்ன பாடு விட்டுட்டேன் பாருங்க. பசியில் பாத்திரத்தை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டுருக்கான். அதை பாவி பாடிதான் பாத்திரம். அப்புறம் இப்படி விளாக எடுத்து முடிச்சு வச்சு இப்போ வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் கவுத்திட்டோம். இனி என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம இந்த மாதிரி நைட் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. இந்த மாதிரி போயிட்டு வந்த விளாக்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. ஆமாம், மேகலை ரேண்டம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம நீ நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சு ஒரு விழாவோட உங்களை பார்ப்போம். ஓகே பாய்.